நாம் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அரசு இருக்கிறது, ஆட்சியாளர்கள் உள்ளனர் என்ற நம்பிக்கையுடன் தான் மக்கள் இருப்பார்கள். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆபத்தான சூழலிலும் மக்களை கைவிடும்போது மக்கள் படும் வேதனைகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கைதான் இன்று அரசியல் களத்தில் பேசு பொருளாகியிருக்கிறது. திருவண்ணாமலை வ.உ.சி. நகர் பகுதியில் 2 தினங்களுக்கு முன் பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி ராஜ்குமார் என்பவரின் வீடு முழுவதும் மண்ணுக்குள் புதைந்து போனது. இந்த விபத்தில் 5 குழந்தைகள், 2 பெரியவர்கள் உட்பட 7 பேர் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் திருவண்ணாமலை மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியது. இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கை அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் புயல் எப்போதும் பெரும் பாதிப்பையும் மக்களுக்கு உண்டாக்கும் ஓர் இயற்கை சீற்றம். அதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. எவ்வளவு பெரிய புயல், இயற்கை பேரிடர் வந்தாலும் நம்மை காக்க நாம் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அரசு இருக்கிறது, ஆட்சியாளர்கள் உள்ளனர் என்ற நம்பிக்கையில்தான் மக்கள் இருப்பார்கள். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோ ஆட்சி பீடமோ ஆபத்தான ஒவ்வொரு சூழலிலும் மக்களை கைவிடும் என்பதை அனுபவித்து உணரும்போது மக்களின் துயரை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது.